மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவில் மாசி திருவிழா ஆண்டுகள் தோறும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மாசி திருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. மாசி பெருவிழாவில் மயான கொள்ளை, தீமிதி, தேர் திருவிழா போன்ற சிறப்புமிக்க திருவிழாக்கள் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் கூட்டத்தோடு தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்றது. இரவு அங்காளம்மன் அக்னி குளத்திலிருந்து பம்பை உடுக்கை மேளதாளங்கள் முழங்க பக்தர்களின் பக்தி கரகோஷத்தோடு புறப்பட்டு பின்னர் திருக்கோவிலில் உள்ள கங்கையம்மன் குளத்தில் தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. பல வகை வண்ண பூக்கள் கொண்டு கண்கவரும் கலர் மின் அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பலில் அங்காள பரமேஸ்வரி தெப்ப குளத்தை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி அங்காளம்மா என பக்தி பரவசமாக வழிபட்டனர். இவ்விழா ஏற்பாட்டினை இந்த அறநிலைத்துறை உதவி ஆணையர் ராமு, மேலாளர் மணி, அலுவலர்கள் சதீஷ், கலை ஆகியோர் தலைமையிலான குழு ஏற்பாடு செய்திருந்தது. இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மேல்மலையனூர் இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் சக்திவேல், அறங்காவலர் குழு தலைவர் ஏழுமலை, அறங்காவலர்கள் சுரேஷ், மதியழகன், பச்சையப்பன், செல்வம், வடிவேல், சந்தானம், கோவில் மேலாளர் சதீஷ், காசாளர் மணி, கோவில் பணியாளர்கள் உள்ளிட்டோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் முக்கிய உபகோவிலான அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் மாசி திருவிழா கடந்த மாதம் பிப்ரவரி 6ஆம் தேதி முகூர்த்தக்கால் நடுதலுடன் துவங்கியது. கடந்த பிப்ரவரி 10ஆம் தேதி திருக்கம்பம் சாட்டுதல், பிப்ரவரி 17ஆம் தேதி கொடியேற்றம் மற்றும் பூவோடு வைத்தல் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருக்கம்பத்திற்கு பால், தண்ணீர், மஞ்சள் நீர் ஊற்றியும் மாலைகள் போட்டும் வழிபாடு நடத்தி வந்தனர். நேற்றிரவு திருக்கல்யாண நிகழ்ச்சிக்கு பொட்டு மற்றும் காரை கொண்டு வருதல் நடைபெற்றது. பின்னர் அருள்மிகு மாரியம்மனுக்கு பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், விபூதி உள்ளிட்ட 16 வகை பொருட்களால் சோடச அபிஷேகமும் சோடச உபச்சாரமும் நடத்தப்பட்டது. பின்னர் பட்டாடைகள், நகைகள் அணிவிக்கப்பட்டு அம்மனுக்கும் திருக்கம்பத்துக்கும் திருக்கல்யாண நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. வேத விற்பனர்கள் மந்திரம் ஓதுவாமூர்த்திகள் திருமறை பாடல்கள் பாட மேளதாளம் முழங்க நடைபெற்ற திருக்கல்யாணத்தை பக்தர்கள் பார்த்து ஓம் சக்தி பராசக்தி என கோஷமிட்டனர். இன்று அதிகாலை கம்பத்தை கங்கையில் சேர்த்தல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தொடர்ந்து வண்டிக்கால் பார்த்தல், வான வேடிக்கையும் நடைபெற உள்ளது. திருக்கல்யாண நிகழ்ச்சியில் பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, உதவி ஆணையர் லட்சுமி, கண்காணிப்பாளர் அழகர்சாமி, காணியாளர்கள் நரேந்திரன், பன்னாடி ராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பிப்ரவரி 25ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு மாசி தேரோட்டம் நடத்தப்பட்டு பிப்ரவரி 26ஆம் தேதி இரவு 10 மணிக்கு கொடியிறக்கப்பட்டு கம்பம் விழா நிறைவு பெறுகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்க கவசத்தில் ரம்யமாக பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து மகா தீபாராதனை, சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரங்கள், கும்ப தீபம், பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி ஆகியவை காட்டப்பட்டன. உட்பிரகாரம் வந்து வெள்ளி தேரில் எழுந்துருளினர். தொடர்ந்து வெள்ளி தேரில் மலைமேல் வலம் வந்து அழகன் முருகன் வள்ளி தேவானையுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். என்னதான் நாம் அன்றாட வாழ்வில் ஓடிக்கொண்டே இருந்தாலும் மன நிம்மதியை தேடி, அமைதியை தேடி ஆலயங்களையும் தேவாலயங்களையும் கோவில்களையும் நோக்கி செல்லக்கூடியவர்கள் இன்றளவும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த நிலையில் மாசி மாதம் தொடங்கிய மாசி களரி திருவிழா அனைத்து பகுதிகளிலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய வேளையில் மதுரை மாவட்டம் மாடக்குளம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஈடாடி ஐயனார் திருக்கோவிலில் கடந்த 17ஆம் தேதி குடை எடுத்தலுடன் தொடங்கிய மாசி களரி திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் சுவாமி ஆடிகள் ஊர்வலமாக சோனை கோவிலிலிருந்து புறப்பட்டு மாடக்குளம் கண்மாய் கரையில் உள்ள ஐயனார் கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்ட நிலையில் மாலை 7 மணிக்கு மேல் சாமியாடி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினர். இந்நிலையில் விழாவில் சிகர நிகழ்வான பொங்கல் வைத்து வழிபடக்கூடிய நிகழ்வு நேற்றிரவு கோலாகலமாக நடைபெற்றது. மாடக்குளம் சோனை கோவிலிலிருந்து ஐயனார் சின்ன கருப்பண்ண சுவாமி, பெரிய கருப்பண்ண சுவாமி, ஆண்டிச்சாமி, கபாலீஸ்வரி, பேச்சியம்மன் இப்படியாக 21 பரிவார தெய்வங்களுக்குட்பட்ட சாமியாடிகள் சாமியாடியபடி மாடக்குளம் கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக கோவில் சென்றடைந்தனர். சாமியாடிகளின் வருகையை முன்னிட்டு
அப்பகுதியில் இருந்த கிராம மக்களும் பக்தர்களும் சாமியாடிகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து அவர்களிடம் ஆசி பெற்றனர். இந்த நிலையில் 30க்கும் மேற்பட்ட பெண்கள் பாரம்பரிய முறைப்படி கோவில் வளாகத்திற்குள் பொங்கல் வைப்பதற்காக மாசிக்களரி திருவிழா நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டு மண்பானையோடு ஊர்வலமாக சென்று கோவில் வளாகத்திற்குள் பொங்கல் வைத்து சுவாமிக்கு படைத்தனர். மாசிக்களரி திருவிழாவின் நிறைவு நாளை முன்னிட்டு இளைஞர்களும் இளம் பெண்களும் ஆட்டமாடி அப்படியே கோவில் நோக்கி சென்றனர். தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு கூடுதலாக இயந்திரங்கள் மூலம் வண்ண பேப்பர்கள் மலை போல் தூவ உற்சாக மிகுதியில் கொட்டும் மேளத்திற்கேற்றவாறு ஆட்டமாடியபடி சுவாமியாடிகளை கோவிலுக்கு அழைத்து சென்றனர் பக்தர்களும் பொதுமக்களும். ஐயனார் கோவில் வளாகத்தில் நள்ளிரவில் குலவையிட்டு விறகடுப்பு மூலம் பாரம்பரிய முறையில் பொங்கல் வைக்கப்பட்டதை தொடர்ந்து அருள்மிகு ஐயனார், சின்ன கருப்பண்ண சுவாமி, பெரிய கருப்பண்ண சுவாமி உள்ளிட்ட காவல் தெய்வங்களுக்கு தேங்காய் பழங்கள் உள்ளிட்டவைகள் வைத்து சிறப்பு படையல் போடப்பட்டது. சிறப்பு படையல்களில் நெய்வேத்தியம், தீபாராதனை உள்ளிட்டவைகள் காண்பிக்கப்பட்ட பிறகு சுவாமியாடிகளுக்கு கோவில் பூசாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். ஊர் நன்மை வேண்டி ஒவ்வொரு வருடமும் நள்ளிரவில் பொங்கல் வைத்து வழிபடக்கூடிய திருவிழாவிற்கு மத்தியில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாசிக்களரி திருவிழா கடந்த 7 நாட்களுக்கு மேலாக கோலாகலமாக நடைபெற்று வந்த நிலையில் மாடக்குளம் பகுதியை விழாக்கோலம் போல காட்சியளித்த நிலையில் சுவாமி ஆடுதல், பொங்கல் வைத்தல், சக்தி கிடாய் வெட்டுதல், நேர்த்திக்கடன் கிடாய் வெட்டுதல் இப்படியாக தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் பொருட்டும் தங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு தலைமுடி காணிக்கை செலுத்தியும் பொதுமக்களும் பக்தர்களும் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக் கொண்டனர். இந்த களரி திருவிழாவில் சுவாமிகளுக்கு படைக்கப்பட்ட விசேஷ படையல்களில் படைக்கப்படக்கூடிய பழங்கள், தேங்காய் உள்ளிட்டவைகளை மாமன் மைத்துனர்கள் கொண்ட 21 நபர்கள் ஊர்வலமாக கோவில் நோக்கி எடுத்து சென்றனர். மாமன் மைத்துனர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் அவர்களை பூஜைக்குரிய பொருட்களை எடுத்து சென்று ஒட்டுமொத்த பங்காளிகளையும் ஊர் மக்களுடைய ஒற்றுமைக்கு வித்தாகவே இந்த விழா அமைந்ததென்றனர் விழா குழுவினர். மொத்தத்தில் திருவிழா மாநகரமான மதுரைக்கு முன் பிறந்து மாடக்குளம் கிராமத்தில் நடைபெற்ற களரி திருவிழா கோலாகலமாக நிறைவு பெற்றது. மதுரை மாவட்டம் சோழவந்தான்பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் 10ஆம் ஆண்டு மாசி பெருந்திருவிழாவை முன்னிட்டு வைகை ஆற்றிலிருந்து பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பேட்டை கிராமத்தின் பல்வேறு பகுதிகளில் பால்குடம் ஊர்வலமாக வந்தது. வழிநெடுக பக்தர்கள், பொதுமக்கள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வீரமா காளியம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. முன்னதாக வீரமா காளியம்மனுக்கு பால், தயிர், வெண்ணெய், மஞ்சள், மாப்பொடி, திரவிய பொடி, பன்னீர், சந்தனம், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது. பழனி மலையடி வாரத்தில் சித்தர் புலிப்பாணி ஜீவசமாதியில் உலக நலன் வேண்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. சித்தர் அகத்தியர், போகர், புலிப்பாணி உள்ளிட்ட 18 சித்தர்கள் பூஜை நடைபெற்றது. சித்தர், போகர் மற்றும் புலிப்பாணி எழுதிய ஓலைச்சுவடிகள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டன. தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட மூலிகைகள் பயன்படுத்தி வேத மந்திரம் முழங்க யாகம் நடைபெற்றது. பழனி ஆதீனம் சிவானந்த புலிப்பாணி சுவாமிகள், ஜப்பானிய தொழிலதிபர் கோபால் பிள்ளை சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு யாகத்தில் ஜப்பான் நாட்டிலிருந்து வந்திருந்த வெளிநாட்டவர் தமிழர் பாரம்பரிய உடையான வேஷ்டி சேலை அணிந்து கலந்து கொண்டனர். யாகத்தை தொடர்ந்து பால்குடம் எடுத்து திரு ஆவினங்குடி கோவிலில் அபிஷேகம் செய்து வழிபட்டனர். இதில் ஏராளமான ஜப்பான் பக்தர்கள் மற்றும் ஜம்புலிங்க சுவாமிகள் கலந்து கொண்டனர். உலக நன்மைக்காக 3-4 வருடங்களுக்கு முன்பாகவே ஜப்பானிலிருந்து பாலகும்ப குருமணி சிவா ஆதீனம் அவர்கள் தமிழகத்திற்கு அடிக்கடி வந்து எல்லா ஆலயங்களிலும் அபிஷேக ஆராதனைகள் தமிழகம் மட்டுமல்ல உலகமெல்லாம் அமைதி பெற வேண்டும் என்கின்ற நிலையிலே எல்லா இடங்களும் யாகங்களும் தீபாராதனைகளும் பால்குடங்களும் எடுத்து இங்கே வருகின்ற பொழுது எங்களுடைய ஆசிரமத்தின் பழனி ஆதீனத்துடைய தலைமையிலே போகர் புலிப்பானுடைய ஆசீர்வாதத்தோடு நமது கோபால் சுப்பிரமணிய பிள்ளை அவர்களும் இதோடு கலந்து அவர்களும் இவர்களும் இணைந்து இந்த அருமையான இந்த ஆன்மீக நிகழ்ச்சியை செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கு இன்று மாரியம்மன் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பால்குடம் எடுத்து பூச்சட்டி எடுக்க இருக்கின்றார்கள். இதெல்லாம் நமது கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை எல்லாம் ஜப்பான் மற்றும்
அகில உலகமும் சென்று இதை பறைசாற்ற வேண்டும் என்கின்ற நிலையிலே அவர்கள் முன்னேறி வருகின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு ஆசீர்வதிக்கிறோம். வாழ்த்துக்கள். ஓம் நமச்சிவாய். வணக்கம். நாம் பேர் பாரகும்ப குருமணி சிவ ஆதீனம் ஜபா. ஓம் சரவணபவ ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவாசக்தி பாரகனே சண்முகனே சதாச்சரனே எம் பக்கிரு இனிரு இந்து கக்கா ஓமாய் முஸ்லீம் பேரு கக்கா ஸ்வாஹா. 今日はここパナニのですね、プリッパリアシュラムでね、ホーマーアビシェーカアルチュナを得させていただきました。この、世界のね平和のために、このね儀式を執り行わさせていただきました。こうやってね多くのメディアの皆さんが来ていることに感謝いたします。日本人もですね、カーテゲーの日もシバラットリの日も日本でもねアシュラムがあってちゃんとねお祈りしてますので、日本とインドがね、仲良くなってこれからも世界の平和のために、ね、尽力していくことに、私たちはお約束いたします。ランドリートゥルチックラム